ஒரு சிறு குழந்தை கீழே விழுந்து விட்டால் அந்த குழந்தை உடனே அழுது கொண்டே ஆறுதல் தேடி சுற்றிலும் யார் இருக்காங்க, அம்மா அப்பா இருக்காங்களா, இல்லாட்டி வேறு யாராவது உறவினர்கள் இருக்கிறார்களா என்று அந்த குழந்தை பார்க்கிறது அல்லவா. உடனே அந்த உறவினர்களிடம் செல்லும் பொழுதோ தாய் தந்தையரிடம் செல்லும் பொழுதோ ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு கொஞ்சம் தேய்ச்சி விட்டு முதுகில் தட்டி கொடுத்தா அந்த குழந்தை உடனே அழுகையை நிறுத்தி விடுகிறது அல்லவா. இது போலத்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, பெரிய பிரச்சனைகளோ இல்லை இழப்புகளோ பேரிழப்புகளோ ஏற்படும் பொழுது ஒருவருக்கு ஒருவர் தோள் கொடுத்து உதவ வேண்டும். சாய்ந்து கொள்ள தோள் கொடுக்கும் ஒரு உபகாரம் இருக்கிறது அல்லவா. கணவன் மனைவி என்று மட்டும் கிடையாதுங்க. நண்பர்களாக இருந்தாலும் சரி, உறவினர்களாக இருந்தாலும் சரி, பேரிழப்புகளையும் அவமானங்களையும் ஒருவர் சந்திக்கும் பொழுது அவர்களை போய் திட்டி, இந்த மாதிரியெல்லாம் நீ பண்ணிட்டியே, இதை ஏற்கனவே உனக்கு செஞ்சேன் இல்லை சொன்னேன் இல்லையா, நீ கேட்டியா, உனக்கு அறிவு இருக்கா, அது இருக்கா இது இருக்கா அப்படின்னு அவங்கள போய் திட்டாம, அவங்கள ஏற்கனவே அவங்க நொந்து போயிருக்காங்க, அந்த நேரத்தில் போய் எரியிற விளக்குல எண்ணெயை ஊத்துறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி அவர்களை மனதை துன்புறுத்தி பேசாமல் அவர்களை தட்டி கொடுத்து ஆறுதலாக பேச வேண்டும். இதுதான் ஒருவன் வாக்கால் செய்யக்கூடிய ஒரு நல்ல விஷயமாகும். பகவத்கீதையில் பகவான் கிருஷ்ணன் என்ன சொல்றாருன்னா, மனதாலும் வாக்காலும் ஒருவருக்கு எந்த விதமான தீங்கும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. ஆனால் இப்படி நாம் நன்மைகள் செய்யும் பொழுது அது மனதால் ஒருவருக்கு செய்யக்கூடிய பரோபகாரம் ஆகும். இதைத்தான் பகவத்கீதையில் பகவான் கிருஷ்ணன் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வருகிறாங்க. இது போன்ற குழந்தையை வைத்து இன்னொரு விஷயத்தையும் அடியேன் பகவத்கீதை தத்துவத்தை பதிவேற்றம் செய்திருக்கிறேன். அந்த விஷயத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த அடியேனுடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி.